தமிழகத்தில் பொறியியல் மருத்துவ படிப்புகளுக்கு மீண்டும் நுழைவுத் தேர்வு கொண்டுவர வேண்டும் என கான்பூர் ஐஐடி தலைவரும் தமிழகத்தில் நுழைவுத் தேர்வு தேவையில்லை என அரசுக்கு பரிந்துரை செய்த கமிட்டியின் தலைவருமான மு. அனந்தகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் புதிய தலைமுறை செய்தியாளரிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். கிராமப்புற மாணவர்களும் தமிழ் வழி கற்ற மாணவர்களும் நுழைவுத் தேர்வு ஒன்று எழுதவே மாட்டார்கள், நுழைவுத் தேர்வு பக்கமே போக மாட்டார்கள். அப்படி போனாலும் அவர்களுக்கு அதிகமான ஒரு மதிப்பெண் கிடைப்பது கஷ்டமாக இருந்தது. அதனால் கிராமப்புற மாணவர்களும் தமிழ் வழிபட்ட மாணவர்களும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுன்றதுக்காக நுழைவுத் தேர்வு எடுத்துகிட்டு அவங்க இப்போ ப்ளஸ் டூவில் என்ன மார்க் வாங்குகிறாங்களோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் சேர்க்கணும்னு ஒரு பண்ணோம். ஆனால் அதை வெற்றிகரமாக செய்கிறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டோம் நாங்கள். அதாவது 11ஆம் கிளாஸ் பாடங்களை கட்டாயமாக மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும். இரண்டாவது, இந்த எப்படி ஐஐடிஸ் எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்களோ அந்த மாதிரி இந்த 12+2 எக்ஸாமினேஷனை அந்த கொஸ்டின் பேப்பர்ஸும் உயர்ந்த அளவில் இருக்கணும். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த எக்ஸாமினேஷன் நடத்த முறையும் ரொம்ப சீக்ரெட்டாக ரொம்ப நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு அந்த எக்ஸாமினேஷன் அந்த +2 நடத்தணும். சிலபஸும் நல்லா இருக்கணும், கற்பிக்கும் முறையும் நல்லா இருக்கணும், எக்ஸாமினேஷன் நடக்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி அது பூரா இந்த இரண்டாவது நான் கூறிய அந்த கண்டிஷன்ஸு இன்றைக்கி இல்லை. அதனால் இன்றைக்கு நான் மனசில் நினைக்கிறது, பெரிய தவறு செய்து விட்டணும். நுழைவுத் தேர்வை அபாலிஷ் பண்ணுறதுனால பெரிய தவறு அழைத்து விட்டணும் என்று எனக்கு ஒரு மனப்பாங்கு இருக்கிறது. அதே மாதிரி அன்றைக்கு தமிழ் வழி படித்த மாணவர்களும் கிராமப்புற மாணவர்களும் அன்றைக்கு இருந்த நிலையை விட இன்றைக்கி மிக முன்னேறி இருக்கார்கள். அதனால் இப்போ +2 படிப்பே கிடையாது. +2 11th கிளாஸ் பாடமே படிக்கிறது கிடையாது. அப்புறம் கேள்வி இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வர கேள்வியெல்லாம் ஏதோ ஒரு ப்ளூ புக்கிலிருந்து இந்த கேள்வி தான் கேட்கணும், அதுக்கு மேலே எதையும் கேட்கக்கூடாதுன்னு. அதனால் மாணவர்களுக்கு ஒரு சுத்த அறிவே இல்லாமல் இப்போ +2 வரைக்கும் படித்த சிபிஎஸ் மாணவர்களுக்கு கம்பேர் பண்ணால் இவங்க படிக்க அந்த ஒரு அறிவு முதிர்ச்சி அது ஒன்றுமே சுத்தமாக இல்லாத நிலையில் நான் அந்த நுழைவுத் தேர்வு கொண்டு வருவது மறுபடியும் மறுசீர்வு ஆராய்வு செய்ய வேண்டும் என்று நான் கூறுகிறேன்.